வெல்கம் டு ரிஃபா கிச்சன். நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பன்னீர் மசாலா செய்வது எப்படி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் கொஞ்சோண்டு பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், தக்காளி, மிளகாய். இது அனைத்தையும் நம்ம சேர்த்துக்கணும். முதல்ல வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டி பீஸாக அரைச்சி வச்சுக்கலாம். அப்புறம் தக்காளியை குட்டி குட்டி பீஸாக நம்ம அரைச்சி அதை தனியாக நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம தனியாக ஜூஸ் பண்ணிக்கணும். அப்புறம் ஒரு சின்ன பல் இஞ்சி கொஞ்சோண்டு எடுத்து அதை தோலை எடுத்து அதை நம்ம குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் அந்த இஞ்சியும் நம்ம அந்த ஜாரில் சேர்த்துக்கலாம். அதை தனியாக நம்ம தக்காளி பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுக்கணும். சைட் பை சைடாக நம்ம சப்பாத்திக்கும் மாவு பிணைஞ்சி வச்சாச்சு. இப்போ அரைச்சி வச்ச தக்காளி ஜூஸை பாருங்கள். கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு அதில் நம்ம வச்சுருந்த கட் பண்ணி வச்சுருந்த பன்னீரை தூக்கி நம்ம அதில் போடணும். லைட்டாக மேலாப்பில் அதை நம்ம லைட்டாக வறுத்து எடுக்கணும். நல்லா வறுக்கணும். சைட் பை சைடாக நம்ம மாவு பிணைஞ்சி வச்சாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், மிளகாய், இஞ்சி நல்லா வறுத்து எடுத்துட்டோம். நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை கடாயில் போட்டுக்கலாம். அப்புறம் இஞ்சி, கட் பண்ணி வச்சுருந்த இஞ்சி, மிளகாய் அனைத்தையும் போட்டு கிண்டி எடுத்துக்கலாம். நல்லா கிண்டணும். கிண்டிட்டு லைட்டாக எங்கள்கிட்ட கல்லுப்பு இருந்துச்சுன்னா கல்லுப்பு போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட தூளுப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் தூளுப்பு போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு லைட்டாக உப்பு போட்டுக்கிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டையும் அதில் ஊற்றிக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணணும். என்னென்ன மசாலா அப்படின்னா மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் மிளகுத்தூள் கொஞ்சோண்டு நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் பிரியாணி மசாலா, ஆச்சி பிரியாணி மசாலா கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணணும். நல்லா கொதிச்சு வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு வரணும். இங்கே கொதிச்சு வரது வரையும் நம்ம சைட் பை சைடாக நம்ம சப்பாத்திக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சிடணும். மாவு பிணைச்சி வச்சுட்டோம். நம்ம வறுத்து வச்சுருந்த பன்னீரையும் அது மேலே பூ போல தூவி விட்டுக்கலாம். அந்த மசாலாவோட நம்ம மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருந்தா சப்பாத்தி இதை நம்ம தோசைக்கல்லை வச்சு நம்ம அதில் போட்டு நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த பன்னீர் மசாலா நல்லா கொதிச்சு வந்துருச்சு. பாருங்கள், எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக நம்ம பன்னீர் மசாலா செஞ்சுருக்கோம். ஓகே, பாய் கைஸ்.